நண்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை நேரலை வந்திருந்தேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், கொஞ்சம் சங்கடமான கேள்வின்னு சொல்லிட்டு தான் கேட்டார். காலம்பரம் 5 மணிக்கு ஜிம்முக்கு போவீங்க, அதுக்கு முன்னால் மலம் கழித்து விட்டு கக்கூஸ் போயிட்டு தான் போவீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம், இது இயற்கையாக நடக்கிறது. ஜிம்முக்கு போகிறோம் போகலைங்கிறது வேற. முதல் நாள் ராத்திரி படுத்துங்கிறப்ப எல்லாம் சிரிச்சிருக்கும். காலம்பரம் ஏழுச்சோடனே அப்போ என்ன பண்ணுவேன், பல்ல தேய்ச்ச உடனே வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிடும். இப்போ டாய்லெட் போயிட்டு வந்த உடனே பசிக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், பசிக்காக பன்னும் ஜாமும் வாங்கி வச்சிருப்பேன், சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போவேன். 5:15 5:30 ஜிம்மில் இருப்பேன். அப்போ பழைய சிறுத்தை ஜிம் ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வர்றப்போ மார்க்கெட்டில் வந்து தள்ளுவண்டி கடையில் 2 வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டு வருவாங்க. கக்கூஸ் போகாமல் மலம் கழிக்காமல் ஜிம்முக்கு போனால் சங்கடமாக இருக்கும். வயிறு மொத்தமாக ஊதி போயிருக்கும். ஒரு மாதிரி சங்கடமான ஒரு இது அது. அதோட நம்மளால் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அப்புறம் வெயிட் தூக்குறப்போ பயமாக இருக்கும். ஐயோ ஏதாவது தர்ம சங்கடமாக ஆயிடுமோ அப்படின்ட்டு. இதை பற்றா குறைக்கி அப்போ ஜிம்மில் பாதி எக்ஸசைஸ் செய்கிறப்ப அவசரமாக ஏய் சைக்கிள் வச்சிருக்கியா கொடு அப்படின்னு கேட்பாங்க. என்னன்னா இல்லை அவசரமாக கக்கூஸ் வருது, வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிம்பாங்க. மற்ற நேரங்களில் ஜிம்முக்கு போகிறது வேறு. இதை நான் கம்பெனியில் வேலைக்கு போனப்போ காலம்பரம் பூரா கம்பெனியில் வேலை பார்த்துட்டு சாயங்காலம் ஜென்ரேஷன் பஸ்ஸில் 5:30 மணிக்கு பஸ் ஏறி 6:30 மணிக்கு வீட்டுக்கு வரது போல நேராக ஜிம்முக்கு போயிடுவேன். ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் அப்போ இந்த கம்பல்ஷன் கிடையாது. ஆனால் காலம்பரை வந்து எழுந்திரிச்ச உடனே மலம் கழிப்பதுங்கிறது வந்து ஒரு இயல்பான நிகழ்ச்சி. அது முடிச்சுட்டு ஜிம்முக்கு போகிறதான் நல்லது. அதுதான் பாதுகாப்பும், எதுவும் தர்ம சங்கடமாக ஆகாமல் இருக்கும். அதே சமயம் நம்ம கடுமையாக உடற்பயிற்சியும் செய்ய முடியும். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.